இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி வந்து இதில் சுரக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் தண்ணிலாம் வந்து ஆட் பண்ணாதீங்க. ஆட் பண்ணாமல் நீங்கள் வதக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது, இப்போ கொஞ்சம் நல்லா, ஸோ இன்னும் கொஞ்சம் லைட்டாக வதங்கிடுச்சு. நீங்கள் பாருங்கள் எப்படி இப்போது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது அப்படியே வந்து சாப்பாட்டில் போட்டு ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சராஸ்ரீ vlog. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கடாய் வந்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். ஓகே, ஆயில் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கடுகு போட்டு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடுகு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். சொரக்காய் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு சொரக்காய் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லாவே குழன்னு ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லைட்டாக உப்பு போட்டுட்டு ஒரு பிளேட் எடுத்து மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உப்பு போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இதை வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு எப்படி கிளறதுன்னு தெரியல. ஓகே, இப்போ இதை மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை மூடி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி வந்து இதில் சுரக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் தண்ணிலாம் வந்து ஆட் பண்ணாதீங்க. ஆட் பண்ணாமல் நீங்கள் வதக்கிட்டே இருங்க. இது நல்லா குழன்னு வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது, இப்போ கொஞ்சம் நல்லா புகையாக இருக்குது. இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கி இப்படி இருக்குது. ஸோ வந்துட்டு இது இன்னும் கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாவே வெந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் லைட்டாக வதங்கணும். வதங்கிருச்சுன்னா இந்த தண்ணி எல்லாமே அதுவே இதுவாகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னும் கொஞ்சம் லைட்டாக வதங்கிருச்சுன்னா இங்கே பாருங்கள் எப்படி. இப்போ இன்னும் இது லைட்டாக கொஞ்சம் வதங்கிருச்சுன்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு இது வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், சொரக்காய் ஆக்சுவலி நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி வந்துட்டு இது வந்து அம்மியில் அரைச்ச கடலை இருக்குல்ல, மல்லாட்டன்னு சொல்லுவாங்க, அதுவும் காஞ்ச மிளகாவும். ஸோ இதை வந்து இதில் ஆட் பண்ணணும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நிஜமா சூப்பராக எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க, நான் வந்து இது பிடிச்சி கிளறிட்டு வரேன். இப்போது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது அப்படியே வந்து சாப்பாட்டில் போட்டு பரட்டி சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். புகை அடிக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஆக்சுவலி தெரியாது, லைட்டாக எனக்கு தெரியா. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நிஜமாக சொல்கிறேன், நீங்கள் இதே மாதிரியே வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஹானஸ்ட் ரிவ்யூ வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இல்லை, எனக்கு இந்த டேஸ்ட் வந்து பிடிக்கல அப்படின்னு இருக்கவங்க பிடிக்கலன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் இருக்கும்.
இது அப்படியே நீங்கள் சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.